இங்கே வந்து 2 நாள் ஆச்சு. ஸோ 2 நாளில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். 10-12 இடத்துக்கு போகலான்னு. ஆனால் 2-3 இடத்துக்கு தான் போக முடிஞ்சுது. எங்கே பார்த்தாலும் ஒரே கன்ஜஸ்டடு, ஒரே மக்கள் கூட்டம், நெரிசல், டிராஃபிக் கன்ஜெஷனாக இருக்குது. ஸோ எல்லோரும் ஒரே சமயத்தில் வரும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம கிளைமேட்டும் வந்து கொடைக்கானல் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா இடங்களும் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப வெயிலும் இல்லாமல், ரொம்ப குளிரும் இல்லாமல் ரொம்ப அருமையாக இருக்குது கொடைக்கானல் எல்லா இடமும். அதுக்காக தான் வந்து வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நம்ம 2-3 நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வரோம். இங்கே வரும்போது பார்த்தா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. ஸோ ஹோட்டல்லாம் போனாலும் அங்கேயும் ரெஸ்டாரண்ட் எல்லாமே ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ வந்து கோர்ட்டில் வந்து பாஸ் முறை வந்து அமல்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அமல்படுத்தும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து கூட்ட நெரிசல்லாம் குறையும். ஒரு கண்ட்ரோல்டு வெஹிக்கிள், கண்ட்ரோல்டு மக்கள் உள்ளே வரும்போது ஸோ எல்லாருமே வந்து பீஸ்ஃபுல்லாக எல்லா இடத்தையும் போயிட்டு அமைதியாக கூட்ட நெரிசல் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஹோட்டல் டேரிஃப் எல்லாம் இந்த டைமில் ரொம்ப நார்மலாக 4,000 5,000 இருக்கிறதெல்லாம் இப்போ 7,000 8,000 ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ரேட் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட கொஞ்சம் ரீசனபிளாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ எல்லா ஏற்பாடுகள்லாம் நல்லா இருக்குது. பட் மக்கள் நெரிசல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது கொஞ்சம் இந்த பாஸ் முறையில் அது அமல்படுத்தி சரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது என் பேர் குணசேகர். நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். நாங்கள் ஃபேமிலியாக ஒரு 4 ஃபேமிலி வந்திருக்கோம். 2 நாள் முன்னாடி கொடைக்கானல் வந்திருந்தோம். கிளைமேட் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. சென்னை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ மச் சில்லர் ஆக்சுவலாக. ஆனால் எங்கே பார்த்தாலும் க்ரௌடாக இருக்குது. இங்கே இந்த டைம் பார்த்தீங்கன்னா வருஷம் க்ரௌடு தான். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான க்ரௌடு. மற்ற ஏரியாலாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதா எல்லாருமே சென்னை கொடைக்கானல் வந்திருக்காங்க இந்த டைம். அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ எல்லா ரோடும் பார்த்திங்கன்னா டிராஃபிக்காக இருக்குது. சைட் சீன்ஸ் வந்து டைமுக்கு பார்க்க முடியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரணும்னா கஷ்டமாக இருக்குது. மேலேருந்து கீழே ட்ரெயின் பிடிக்கணுன்னாலும் பார்த்திங்கன்னா க்ரௌடடாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சோக்காக இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஹை ப்ரைஸாக தான் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் ஒரு 2 months முன்னாடியே அட்வான்ஸ் புக் பண்ணதால் எங்களுக்கு ஒரு 2,000 ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. பட் ஆனால் ஹடாக்கா வந்து சடனாக நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 5,000 வந்து 10,000 பர் டே வந்து கேட்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. எல்லா பீப்புள்ஸும் இங்கே வரதால் அவ்வளோ அமௌண்ட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் அட்வான்ஸ் புக் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கொடைக்கானல் இருந்தாலும் எனி ஹில் ஸ்டேஷன்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.